Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. நீங்க 2 முறை எனக்கு தெரிஞ்சு பிரேமலதா அவர்களை சந்தித்திருக்கிறீர்கள். அதனால உங்களுக்கும் தெரியும். அப்படி ஏதேனும் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறதா அதிமுக தரப்புல இருந்து? பிரேமலதா ஏன் அப்படி சொன்னாங்க, ஆனா எடப்பாடி இல்லைன்னு மறுக்கிறாரு. முதல்ல அது உண்மையான காரணம் என்ன சார்? சார், கூட்டணியே அவருக்கு இல்லை. இருந்த ஒரு கூட்டணி 5 சீட்டு கொடுத்து தேமுதிகவை எடுத்தாரு. பல இடங்கள்ல டெபாசிட் தேமுதிகவால் காப்பாற்றப்பட்டது. தேமுதிகவே என்டிஏக்குள்ள இருந்தா சில சீட்டு என்டிஏக்கு வந்திருக்கும். அந்த கட்சியை சீட்டு கொடுக்குறாரு கொடுக்கல உதாசீனப்படுத்துற மாதிரி பேசுறது காரணம் என்னன்னா, வன்னியர் பயம், எடப்பாடி பழனிசாமிக்கு டாக்டர் ராமதாஸ் பயம். ரொம்ப திறமையான அரசியல்வாதி பிரேமலதா விஜயகாந்த். காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம் தான் பெருசு. அவங்க பல தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபாங்கிறது அவங்க உரிமை தான். அந்த அலையன்ஸ்ல அவங்க இல்லைன்னா நிலைமையை எடப்பாடிக்கு இன்னும் கீழே போயிருக்கும். 26 அப்ப எந்த அளவுக்கு லாபகமா எதிர்கொள்வார்? மோடி மனசுல உள்ள சிஎம் கேண்டிடேட் 26ல வேற, எடப்பாடி பழனிசாமி இல்ல. அவர் யார் முடிவு பண்ண அதிமுகவின் சிஎம் கேண்டிடேட்? எடப்பாடி அப்ப போட்டு 3வது போயிட்டு போறாரு. என்ன ஆயி போச்சு? ஒண்ணும் இல்ல. இப்ப அவர் யார் முடிவு பண்ண? 24 யாரு அதிமுகவின் சிஎம் கேண்டிடேட் முடிவு பண்ண? 24லே பல இடங்கள்ல எடப்பாடி 3வது போயிட்டாரு. 26ல இன்னும் ஒரு 80% இடத்துக்கிட்ட 3வது போவாரு. என் பேட்டியை தான் நீங்க எடுக்க வந்திருக்கீங்க சார். விஷயத்தை தான் நான் சொல்றேன். அதான் சார், நீங்க கேளுங்க, உங்க உரிமை. சரி சார். என்ன வேணாலும் கேளுங்க, என்ன வேணாலும் நடக்குங்க. நான் பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். லைவ் டெலிகாஸ்ட் கூட நான் தயாரா இருக்கிறேன். ரைட் சார். ஈரோடு கிழக்குல எடப்பாடி டெபாசிட் போகும்னு களத்தை விட்டு ஓடுனதுல அவர் கமலஹாசன், தினகரன், சீமானிடம் பலகீனப்பட்டது மாதிரி பலகீனப்படுவார். எஸ்பி வேலுமணி அவர்களுடைய குடும்ப திருமண விழாவில் பிஜேபி தலைவர்கள் முகாமிட்டு இருந்ததும், அதே போல சிவராத்திரி அன்றைக்கு அமித்ஷா பங்கேற்ற நிகழ்வு, அதற்கு பிறகாக ஒரு 8 நிமிடம் திரு எஸ்பி வேலுமணியோட பேசினதாலாம் சொல்றாங்க. அதிமுக பாஜக கூட்டணி மலர்வது போல சில சமிக்கைகள் தெரிகிறது. விட்ட வேலுமணிக்கு ஒரு மேஜர் பிளேயரா, ஒரு முக்கிய அரசியல் சக்தியா 2026க்குள்ள தமிழக அரசியல் களத்தில் வரணுங்கிற ஆசை வந்துட்டு, he wants to be a decisive player. யாருக்கு அந்த ஆசை? வேலுமணிக்கு வந்துட்டு. எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தக்கூடிய வீகத்தை தான் தாமோதரதாஸ் நரேந்திர மோடி எடுப்பார். அதை செயல்படுத்த ரவீந்திரன் எடுத்திருக்காரு. அதை சொல்லுங்க. மோடி எடுத்திருக்காரான்னு நமக்கு தெரியல. நீங்க எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. உங்களுடைய திட்டம் அது. அண்ணாமலையே என்னன்றாரு, எங்களுக்கு எதிரி இல்ல, அதிமுக ஒன்றும் எங்களுக்கு எதிரி இல்லைன்றாரு. அதெல்லாம் ஒரு இடத்தை ரீச் பண்றதுக்கு பல வழிகள் இருக்குது, பல வித்தைகள் இருக்குது. அண்ணாமலை சாதாரண ஆள் இல்லைங்க. நீங்க யாரெல்லாமோ பார்த்திருப்பீங்க. அண்ணாமலையை பார்த்து இப்ப பரித வைக்கிறீங்க. அந்த கம்யூனிட்டிக்குள்ள உள்ள எல்லா முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் அண்ணாமலை கிட்ட என்ன மரியாதை, என்ன மரியாதை, என்ன அந்தஸ்து. பிஜேபி ஆசைப்படுவது போல தெரிகிறது அதிமுக அலையன்ஸ்க்கு. நிச்சயமா அவங்க டேர்ம்ஸுக்கு அதிமுக வந்தா ஏத்துக்குவாங்க. என்ன டேர்ம்ஸ் சார்? ஏதாவது பொறுத்திருந்து பாருங்க. நீங்க ஏதாவது நம்பர் சொல்லி விடுங்க, அதையும் கேட்டுக்கிட்டோங்க. நாம நம்பர் சொல்றதா? இப்போ தேமுதிகவை என்டிஏ கொண்டு வந்துருவோம். தேமுதிகவை என்டிஏவுக்கு. ஆமா, 2.6 ராஜ்யசபா வேண்டாம். அப்ப பல சிக்கல் இப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்ப சொல்லுங்க. சரி, அப்போ 2026 பிப்ரவரியில தான் எல்லாமே. வீணா நீங்க தேமுதிகவை வேற ரூட்டு கூட்டு போய் கிடைக்கிற ராஜ்யசபாவையும் நீங்க விட்டுருவீங்க போல. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மதேஷ். அதிமுக வர்சஸ் தேமுதிக என்ன நடக்குது? இந்த ராஜ்யசபா ஒரு 6 இடங்கள் காலியாக போகிறது. அந்த 6 இடங்கள்ல திமுக 4 சீட்டு, இதுல 2 ஏடிஎம்கே. அந்த 2 ஏடிஎம்கே, அதுல 1 எப்படி ஏடிஎம்கேவா இருக்கும், இன்னொன்று கூட்டணிக்கு என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக பிரேமலதா சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னாங்க. அப்படிலாம் எந்த ஒப்பந்தமும் செய்யலேன்றாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அதற்கு பிறகாக கொஞ்சம் இப்போ சைலண்டாக தான் இருக்காங்க. ஆனால் மறுபடியும் ஒரு நட்பு பேனல் இருந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. மீண்டும் தேமுதிகவை அதிமுக அமைதிப்படுத்தி இருக்கிறது, ஜூலை வரை காத்திருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க 2 முறை எனக்கு தெரிஞ்சு பிரேமலதா அவர்களை சந்தித்திருக்கிறீர்கள். அதனால உங்களுக்கும் தெரியும். அப்படி ஏதேனும் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறதா அதிமுக தரப்புல இருந்து? பிரேமலதா ஏன் அப்படி சொன்னாங்க, ஆனா எடப்பாடி இல்லைன்னு மறுக்கிறாரு? முதல்ல அது உண்மையான காரணம் என்ன சார்? வெளி உலகில்
தெரிஞ்ச செய்தி தவிர பிகைண்ட் த சீனில் பொறுத்திருங்க ராஜ்யசபா தரலாம் என்ற ஒரு அசூரன்ஸ் மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இப்போ இதில் ஒப்பந்தம் போட்டாங்களா இல்லையாங்கிறது மேட்டர் இல்லை. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதா மேட்ரு. அதில் கிடைக்கணும்னா கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்போ தேமுதிக சர்க்கம்ஸ்பெக்ட்ஸ் த மூவ், சில நகர்வுகளை என்டியூரன்ஸோடு செய்யணும், பொறுமையாக செய்யணும். அந்த வகையில் பொறுமையாக சில நகர்வுகளை தேமுதிக செய்கிறாங்கன்னு நான் கருதுகிறேன். தேமுதிக 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு மிகவும் கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு கட்சி. 21 அவங்க தேவையில்லை கூட்டணிக்குன்னு எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த கட்சியை தவிர்த்தார். ஆனால் 24ஆம் ஆண்டு 10 சீட்டுக்கு பாமகவை எடப்பாடிகிட்ட இருந்து அண்ணாமலை தட்டி தூக்கின பிறகு அண்ணாமலை பாமகவை எடப்பாடிக்கிட்ட கோட்டை விட்ட சூழ்நிலையில் டக்குன்னு தேமுதிகவும் என்டிஏலே இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக 5 சீட்டு கொடுத்தாரு. 5 சீட்டு அவங்க வாங்கி அதிமுக கூட்டணியில் போனாங்க. கண்டிப்பாக தேமுதிக வந்து என்டிஏல இருந்தால் தர்மபுரி ஜெயித்திருக்கோம் என்டிஏ, விஜயபிரபாகரன் இங்கே விருதுநகரில் ஜெயித்திருப்பார், கோயம்புத்தூரில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கும், இன்னும் பல நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கும். வட சென்னையில் கூட 3வது அதிமுக போகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். இன்னும் டெபாசிட் வந்து சில இடங்களில் கூடுதலாட்டு தென் மாவட்டங்களில் போயிருக்கோம். உறுதியாக நமக்கு தெரியுது. இல்லை 24 நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா தேமுதிக இல்லைன்னா இன்னும் சரிவை சந்தித்திருக்கும். கண்டிப்பாக அப்படின்றீங்க. கண்டிப்பாக பெரும் சரிவை சந்திச்சிருக்கோம். இல்லை சார், இப்போ கமிட்மெண்ட் என்னன்னா 5+1 கொடுத்தாங்களா இல்லையா? அது ஒப்பந்தமிட்ட 2 பேருக்குள்ள தான் தெரியும். தேமுதிக பொறுத்தளவில் காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா காரியம்தான் பெருசு. மீண்டும் அந்த ராஜ்யசபாவை பெறுவது தான் பெருசே தவிர அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் அரசியல் போட்டி நடக்கலை. ஆனால் தேமுதிக பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணதுங்கிறது 100க்கு 100 உண்மை. உளுந்தூர்பேட்டை, திருக்குளிர் போன்ற இடங்களில் தான் அதிமுக அந்த செக்மெண்ட்டில் தான் அதிமுக வந்து திமுக அணியோட அதிகம் எடுத்த செக்மெண்ட்கள். அதில் தேமுதிக கான்ட்ரிபியூஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. தென்காசியில் டெபாசிட் கிடைக்கிறதுக்கு தேமுதிக காரணங்கிறத டாக்டர் கிருஷ்ணசாமியே, ரிட்டையர்ட் டாக்டர் கிருஷ்ணசாமியே ஒப்புக்கொள்வார். அதுபோல் தூத்துக்குடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம், கோயில்பட்டியில் தேமுதிக ஆதரவில் தான் அந்த வாக்கு வந்திருக்குது. நீங்கள் இதெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் 2006ஆம் ஆண்டு எடுத்த வாக்குகள் எந்தெந்த இடத்துல என்னென்னங்கிறதையும் 2024 அதிமுக அணி பலகீனமான சூழ்நிலையிலும் ஒற்றை இலக்கத்துக்கு தேனியில் போகாத அந்த சூழ்நிலையும் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேமுதிகவின் கான்ட்ரிபியூஷன் வந்து அங்கே இருக்குது. ஒருவேளையில் தேமுதிக என்டிஏக்குள்ளே இருந்திருப்பாங்கன்னா அதிமுக மிகவும் மோசமாக ஃபைட்டே கொடுக்க முடியாத அளவுக்கு பல இடங்களில் போயிருக்கும். அதிமுக ஃபைட் கொடுக்கறதுக்கு பல தொகுதிகளில் தேமுதிக முக்கிய காரணம். இது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியாததில்ல. என்னோட ரீடிங் அதில் நான் என்ன பார்க்குறோம்னா, எடப்பாடி பழனிசாமி கலைஞர் ராணிப்பேட்டை இடைத்தேர்தலில் ராமதாஸை எதிர்கொண்டார். ஆற்காட்டு வீராசாமியை போட்டு ராமதாஸை 3வது இடத்துக்கு தள்ளினார். நான் கூட பாமக செய்தி தொடர்பாளர், அரசியல் தலைமை குழு உறுப்பினர், பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி மெம்பர், செய்தி தொடர்பாளராக இருந்தேன். அப்போ களத்துக்கு போய் வன்னியரை தவிர மற்ற ஜாதிகள் எதிராக இருக்கிறான், நீங்கள் வந்து வன்னியரை கன்சால்டேட் பண்ணி நின்னுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ராமதாஸுக்கிட்ட. அவருக்கு ஓட்டு எடுத்தார். 2வது இடம் ஆற்காட்டு வீராசாமி வந்தார். அதே போல் இன்றைக்கி விக்கிரவாண்டியில் எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ளே வந்திருக்கணும். கமலஹாசன் தினகரன் பண்ண வேலையை எடப்பாடி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் பண்ணியிருக்கக்கூடாது, தப்பாக பண்ணிட்டார். தப்பாக பண்ணதின் விளைவு 36% இருந்த அதிமுக களத்தை விட்டு விலகுனதில் பாட்டாளி மக்கள் கட்சி, எதிரணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி 29% வாக்கு எடுத்துட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமியோட ராங் ஸ்ட்ராட்டஜி. அந்த ராங் ஸ்ட்ராட்டஜி களத்தை விட்டு கமலஹாசன் தினகரன் சீமானுக்கு இடம் விட்டு சீமானுக்கிட்ட பலையனப்பட்டு களத்தை விட்டு வெள்ளூர் விக்கிரவாண்டி நாங்குநேரில் ஓடின மாதிரி எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் ஓடிட்டார். அது அவர் 26 பெரிய பலகீனத்தை கொடுக்கும், பெரிய பலகீனத்தை கொடுக்கும், பெரிய அடியை கொடுக்கும், அது பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும். சார், இயல்பாகவே போட்டியிடாத கட்சிகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு போட்டியிட்ட கட்சிகள் முன்னேறிவிடும். பாமக விக்கிரவாண்டியில் முன்னேறிவிட்டது, 2வது பிளேஸ் அவங்க தான் வருவாங்க, வந்துச்சு. ஈரோடு கிழக்கில் நாம் தமிழர் கட்சி தான் 2nd பிளேஸ் வந்துச்சு, மேலே ஏறி வந்துட்டாங்க. ஆமாம், அதனாலே அதிமுக பின்னுக்கு தள்ளப்பட்டதா எப்படி நீங்கள் கணக்கிடு? போட்டியிடா விலகினதுனாலேயே வந்து அவங்க அவ்வளோதான் வீழ்ந்துட்டாங்க. இனி அவங்க அந்த உயரத்தை தொட்டாங்க பாமக, இனி அந்த உயரத்தை நாம் தமிழர் ஈரோடு கிழக்கில் தொட்டுச்சு, அதனால தமிழ்நாடு பூரா தொட்டுரும் அப்படின்னு என்ன முடிவுக்கு வரீங்க? அப்படிதான் கமலஹாசனும் தினகரனும் சீமானோட பெரிய ஆள்
விக்கிரவாண்டியில் சீமான் 1.5% தான் ஓட்டு எடுத்தார். கமலஹாசன் களத்துக்குள்ளே வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தால் 5% எடுத்திருக்க முடியும். தினகரன் வந்தாலும் 5% எடுத்திருக்க முடியும். அப்படி ரெண்டோரும் களத்துக்குள்ளே வந்தால் சீமானே ஒன்றே தாக்கு பிடிச்சிருக்க மாட்டார். நாங்குநேரில் சீமான் 2% தான் எடுத்தார். ஹரிநாடார் 2.5% எடுத்தார். தினகரன் உள்ளே வந்தால் 10% எடுத்திருக்கலாம். கமலஹாசன் உள்ள வந்தால் 5-6% நாங்குநேரில் கண்டிப்பாக எடுத்திருக்க முடியும். ஆனால் ரெண்டு பேரும் களத்துக்குள்ளே வராமல் சீரியஸ் பொலிட்டிஷியன் இல்லை, பகுதி நேர அரசியல்வாதி. சொன்னால் கோபம் வரும் அவங்களுக்கு, அதை பற்றி நான் அக்கறைப்படலை. பட் அவங்களோட வெல்விஷர் தான். கமலஹாசனுக்கு மெரிட் இருக்குது, தினகரனுக்கு மெரிட் இருக்குது, அதெல்லாம் நான் மறுக்க வரல. இந்த இஷ்யூவில் அவங்க நின்னா சீமானே 2 எடுத்த இடத்துல 1 தான் எடுத்திருப்பார், 1.5 எடுத்த இடத்துல 1 தான் எடுத்திருப்பார். ஆனால் அவங்க களத்தை விட்டு விலகுனதில் மக்கள் மத்தியில் இவன் தலைமை, நம்ம கூட நிற்கிறான், வெயிலோ மழையோ சுனாமியோ எதுவோ நம்மள ஒருத்தன் நமக்காக வந்திருக்கான், நம்ம புள்ள, இவன் நம்ம கூட நிற்கிறான், மற்றவங்க வந்து இடைத்தேர்தலாம் நிற்காம ஒதுங்குறாங்கிற ஒரு முடிவை மக்கள் எடுத்ததுனால. இல்ல நீங்க எந்த கணக்கீடுல சொல்றீங்க? தினகரனியோ கமலியோ 2021 சீமான் 6.8க்கு போயிட்டாப்புல. இவங்க ரெண்டோரும் சேர்ந்து 5% எடுக்கல. தினகரனும் கமலஹாசனும் செய்த அந்த தவிர எடப்பாடி பழனிசாமி வந்து விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலையும் செய்திருக்கிறாரு. இதன் விளைவு 2026 தெரியும், உறுதியாக தெரியும். அது எப்படின்னா விக்கிரவாண்டியை பொறுத்தளவில் இதே எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் டாக்டர் ராமதாஸை சேலத்தில் டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு, விழுப்புரத்தில் டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு. எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தும் ஜெயலலிதாவும் சேர்ந்து நின்று தடா பெரியசாமியை விட்டு சிதம்பரத்தில் டெபாசிட் இழக்க செய்தார். டெபாசிட் வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. அங்கே வன்னியர் வெர்சஸ் பரையர் போலீஸ் ஸ்டேஷனில் பாமக இன்க்ளூசிவ் அலையன்ஸ் வெர்சஸ் விசிகா இன்க்ளூசிவ் அலையன்ஸ் தான் வந்தது. ஆனால் 2024 அதே சிதம்பரத்தில் ஜெயலலிதா டெபாசிட் இழந்த இடத்துல பாமக இன்க்ளூசிவ் அலையன்ஸில் உள்ள பாஜக கேண்டிடேட்டை ஐயா எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழக்க செய்தார். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சிதம்பரத்தில் ஸ்டாலினோட பெரிய கட்சி, பெரிய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. மனச்சாட்சிப்படி சொல்லுவேன், உண்மையை சொல்லுவேன். அந்த பொசிஷனாக எலெக்ஷன் முடிஞ்சதை நான் சொன்னேன். ஸ்டாலினுக்கே தெரிஞ்ச உண்மை இது. அந்த இடத்துல நம்பர் 1 எடப்பாடி பழனிசாமி தான். ஸ்டாலின் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் வச்சு தான் அங்கே நிற்கிறாரு. பாமக கூட்டணி இல்லாமலே எடப்பாடி பழனிசாமி ஏறிட்டாருங்கிற உண்மையை நான் சொல்லிட்டேன். இதுதான் என்னோட கிரெடிபிலிட்டி, நாணயம், நம்பகத்தன்மை. ஆனால் அதே எடப்பாடி பழனிசாமி 10.5 பற்றி பதில் சொல்லதுக்கு பயந்து, வன்னியர் எழுச்சியை கண்டு பயந்து, டாக்டர் ஐயாவோட அந்த விஸ்வரூபத்தை கண்டு பயந்து களத்தை விட்டு ஓடுனது கோலத்தனம். பெரிய அடி வாங்குவார். அவர் பைக்காட் பண்ணது வேற ஒரு விஷயத்துக்கு சார். நான் இடைமறிக்காம உங்களை பதிவு செய்ய விடுறேன். நீங்க ஒப்பீடு எப்படி வைக்கிறீங்க பாருங்க. திமுகவுக்கு போட்டியான கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக. நீங்க கமலஹாசனையும் டிடிவி தினகரனையும் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி ஏரியா, ஒரு அர்பன் பார்ட்டி அப்படி அறியப்பட்ட மக்கள் நீதி மையம் அப்படியெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் அதிமுக அப்படிப்பட்ட கட்சி இல்லை. தமிழ்நாடு முழுவதும் பறந்துபட்ட கட்சி, தமிழ்நாட்டிலே அதிக முறை ஆண்ட கட்சி. அது அந்த கட்சியை போய் நீங்க ஒரு பகுதி கட்சியா பிரிச்சு பாக்குறீங்களே எடப்பாடி தலைமை. கண்டிப்பா வன்னியர் கட்சி வெள்ளாள கவுண்டர் தலைமையில இருக்குங்கிறதா என் கருத்து. அதுதான் சார் 26 ரிசல்ட்ல தெரியும் சார். பார்க்கலாம் சார், பார்க்கலாம்ல. 24 நான் பார்த்தது, நான் சொன்னது தானே பாத்தீங்க. ரைட். 24 நான் சொன்னது தானே சார் பாத்தீங்க. ரைட் சார். 26 தானே மெயின் சார். 24 நான் சொன்னது தானே பாத்தீங்க. 2 நிமிஷம் என்ன பதிவு பண்ண விடுங்க. நாடார் பெல்ட்ல டெபாசிட் இழக்குன்னு சொன்னேன். நாங்களே களத்துல இருந்து தோக்கடிச்சு காட்டுவோம்னு சொன்னேன். சரி, யாருக்கு சவால் விட்டு சொன்னேன்னு தமிழ்நாடே அறியும். எனக்கும் தெரியும். ஆனா 15%க்குள்ள நிறுத்தணும் அப்படின்னு அதுல தோத்தேன். அதுல நீங்க 20 வந்துட்டாங்க. ஏன் 26ல நிறுத்திட்டு போறோம்? எங்க அண்ணன் ரஜினிகாந்த் படையப்பால சொல்ல மாதிரி இந்த தடவை தப்பிட்டு அடுத்த தடவை அடிப்போம்னு சொன்ன மாதிரி 26ல அடிச்சுட்டு போறோம். பட் 24ல நாங்கள் சொன்னது நடந்தா இல்லையா? இந்த 15% தவிர என் தம்பி அக்னீஸ்வரன் கூட ஒரு பேட்டியில் கேட்டான், எங்கள் அண்ணன் 15% நிறுத்தோன்னாரு, நாங்கள் 21% வந்துட்டேன்னாரு. 20.4. நான் தம்பியை மதிக்கிறேன், அவர் கருத்தை சொல்கிறாரு. ஆனால் ஒரு சீட்டு ஜெயிக்காதுன்னு, கள்ளக்குறிச்சியும் ஜெயிக்காதுன்னு சொன்னேன்னா இல்லையா? நடந்தா இல்லையா? நாடார் பெல்ட்டில் டெபாசிட் இழக்க வைப்போன்னு சொன்னேன், நடந்தா இல்லையா? எனிவே 15 நாங்கள் நிறுத்த முடியல, 20 வந்துட்டாரு. அந்த இடத்துக்குள்ள அவர் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதிலையும் 10.5 வன்னியர் கொடுத்ததுலையும் 20 வந்துட்டாரு. நாங்கள் அதையும் பார்த்து எந்த இடத்துல வந்தாரோ அந்த இடத்துல அவர்கிட்ட போர் புரிகிறோம். டாக்டர் ராமதாஸோட சமுதாயத்தை வச்சு வந்தாரு. அப்ப அந்த இடத்துக்குள்ள விக்கிரவாண்டியை விட்டு ஓடுனால ராமதாஸ் இப்ப எழும்புறாரு. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ரொம்ப நுணுக்கமா மைக்ரோவா அடிப்போம் மாதேஷ், மைக்ரோவா நுணுக்கமா அடிப்போம் மாதேஷ். குறி வச்சா இல்ல சார், எடப்பாடி அந்த புள்ளியிலேயே அந்த எல்லையிலேயே நிறுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களுடைய அது திட்டம் அது.
ஆனால் இன்றைக்கு தேமுதிகவின் எண்ணப்பாடும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. நேற்றுக்கு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, அவங்க வந்து சத்தியம் வெல்லும் நாளை நமதேன்றாங்க, ஆனாலுமே அவங்க மறுபடியும் அதை திரும்ப பெறாங்க, அதை டெலீட் பண்றாங்க, ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிருக்குது. இந்த பக்கம் பிஜேபி இறங்கி வருது போல தெரியுது. பாருங்க, முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய மகன் திருமண விழாவில் வந்து அத்தனை பிஜேபி தலைவர்களும் பிரசன்ட் சார். ஓகே, நான் ஈரோடு கிழக்க பேச வந்தேன், அதை பேசி முடிச்சுக்கிட்டு அடுத்ததுக்கு வருவோம். என் பேட்டியை தாங்க எடுக்க வந்திருக்கீங்க, நீங்க சொல்றதை பதிவு பண்ண வரலங்க. என் பேட்டியை தான் நீங்க எடுக்க வந்திருக்கீங்க சார். விஷயத்தை தான் நான் சொல்றேன். அதான் சார், நீங்க கேளுங்க, உங்க உரிமை. சரி சார். என்ன வேணாலும் கேளுங்க, என்ன வேணாலும் நடக்குங்க. நான் பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். லைவ் டெலிகாஸ்ட் கூட நான் தயாரா இருக்கிறேன். ரைட் சார். ஈரோடு கிழக்குல எடப்பாடி டெபாசிட் போகும்னு களத்தை விட்டு ஓடுனதுல அவர் கமலஹாசன் தினகரன் சீமானிடம் பலகீனப்பட்டது மாதிரி பலகீனப்படுவார். நான் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி சீமான் தாயா ஹீரோ நின்னாரு, இவர் ஓடிட்டாருன்னு ரெட்டையில வாக்காளர்கள் வந்து சீமானை ஆதரிப்பாங்க. அதே மாதிரி நான் வன்னியர்கள் மத்தியில் ஓடிட்டாரியா எடப்பாடி பழனிசாமி, சீமான் நின்னாரு, உன்னையாடா அடிக்க சொன்னேன், பறையதானாடா அடிக்க சொன்னேன், காஸ்ட் சர்டிபிகேட்லாம் என்கிட்ட வந்து கேட்காத, எல்லாரும் தமிழன் தான், எல்லாரும் தமிழ் தேர்தலிலும் சீமான் எந்த தேர்தலிலும் திரும்பி ஓட மாட்டாரு அப்படின்னு தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா தேர்தலையும் நிப்பாரு சீமான். ஏதாவது ஒரு தேர்தல் பகுதியில் தேர்தல் வச்சா கூட அதில் நிப்பார் சீமான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் சார். சரிங்களா? அதனால தமிழ்நாட்டு மக்கள் அண்ணன் சீமானை எப்படி பார்க்குறாங்களோ அப்படிதான் வாக்கு செலுத்துவாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி தான் வாக்கு செலுத்துவாங்களோ அப்படிதான் பண்ணுவாங்க. அதிமுகவுக்கும் ஒரு இது இருக்குல்ல சார், ஒரு 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 குவாலிட்டி, ஒரு தரம் இருக்குல்ல, ஒரு ஒரு வேல்யூ இருக்குல்ல அந்த கட்சிக்கு. அதுதான் ராமதாசு கிட்ட களத்துக்குள்ள வராம அவங்க வந்து பலகீனம் அடைஞ்சிட்டாங்க. வட தமிழக அரசியல் விக்கிரவாண்டி போல பிஎம்கே இன்க்ளூசிவ் அலையன்ஸ் வெர்சஸ் விசிகா இன்க்ளூசிவ் அலையன்ஸ் வட தமிழகத்தில் போலரைசேஷன் ஆயிரும்னு எடப்பாடி அச்சப்படுறாரு. அந்த இடத்துக்குள்ள தேமுதிகவை விட பாமக முக்கியத்துவம் நினைக்கிறாரு. இதுதான் எடப்பாடிக்கு பலகீனம். அந்த பலகீனம் விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கில் போய் விக்கிரவாண்டி தான் மெயின் நிற்காத கோலத்தனத்தில் வந்த பலகீனம் சார். ஒரு சீசன் களத்தை விட்டு ஓடக்கூடாதுங்க. ஒரு சீசன் பழம் சார், ஆப்பிளோ ஆரஞ்சோ கூட இல்லை சார். 26 அது அடிக்கும், பலகீனப்படுத்தும். நான் வன்னியர்கள் மத்தியிலும் நான் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியிலும் எடப்பாடி பலகீனம் அடைவாருங்கிறது என் கணிப்பு. கமலஹாசனும் தினகரனும் சீமான்கிட்ட பலகீனப்படுவார் நான் சொல்லும் போது யாரும் ஒத்துக்கல. காந்தராஜ் சிரிச்சாரு, நான் சொன்னது கரெக்டா வந்தது. இந்த கேட்டகரி ஓகே சார். அன்னைக்கு சீமான் இந்த கேட்டகரியும் அந்த கேட்டகரி மாதிரி நிக்கும். அது 26ல தான் சார் தெரியும். நான் உறுதியா நம்புறேன் சார். ஆனால் 26ல் வேறொரு கூட்டணிகள் எல்லாம் வளரப்போகுது, மீண்டும் பிரிந்தவர்கள் எல்லாம் கூட இணைய போறாங்கன்ற சில செய்திகள். அதான் சார், ராமதாஸ் இல்லைன்னா வட தமிழகத்தில் 3வது பேரும்னு வன்னியர் எழுச்சியிலையும் டாக்டர் ஐயா 29% எடுத்ததிலும் எடப்பாடி ரேட்டில்டியா. சரி, அது முடிந்து போன கதை, நடக்க போற கதை முடியல. அதுக்கு அச்சப்பட்டு தான் தேமுதிக விமர்சிக்கிறாரு சார். கூட்டணியும் அவருக்கு இல்லை. இருந்த ஒரு கூட்டணியும் 5 சீட்டு கொடுத்து தேமுதிகவை எடுத்தாரு. பல இடங்கள்ல டெபாசிட் தேமுதிகவால் காப்பாற்றப்பட்டது. தேமுதிகவே என்டிஏக்குள்ள இருந்தா சில சீட்டு என்டிஏக்கு வந்திருக்கும். அந்த கட்சியை சீட்டு கொடுக்குறாரு கொடுக்கல உதாசீனப்படுத்துற மாதிரி பேசுறது காரணம் என்னன்னா வன்னியர் பயம், எடப்பாடி பழனிசாமிக்கு டாக்டர் ராமதாஸ் பயம். இது என் கருத்து. பாமக வேணும், தேமுதிக வேணான்னு எடப்பாடி நினைக்கிறாருன்றீங்களா? தேமுதிக வேணான்னு நினைக்கிறது தவறு. ஆனா பாமக இல்லைன்னா எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தே பெயரும், வன்னியர் இல்லைன்னா பெயருன்னு வன்னியருக்கு அச்சப்பட்டு நிற்கிறாரு. இல்ல சார், பாமக எங்க இருப்பாங்க அப்படின்றது 26ல இப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. அது அப்படிதான் 24 நம்ம பேசணும். ஆமா சார். மணி அண்ணன் என்ன சொன்னாரு, பூக்கள் பூத்து குலுங்கும் பாரு. அதே மாதிரி அடுத்தாலையும் பூக்கள் பூத்து குலுங்குன்னு அண்ணன் சொல்லிடலாம், இருக்கட்டு. ஆனா நான் மறுக்கல. நான் தான் சொன்னேன், பாமக அதிமுக சேர்ந்தா சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு சான்ஸ் இருக்கு, வேற யாருக்கிட்டையும் எடப்பாடிக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி சான்ஸ் இல்லைன்னு உண்மையை தான் சொன்னேன். ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா செய்யாத சாதனையை சிதம்பரத்தில் செய்தாருங்க நான் தான் சொன்னேன். பட் தேமுதிக விஷயத்துல அவர் என்ன மனநிலையில் இருக்காரு, பாமக எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அதுக்கு பேசின மாதிரி நீங்க பாக்குறீங்க. ஆனாலும் தேமுதிக ஏன் அமைதியா இருக்காங்க, கடந்துட்டு இப்போ வெயிட் பண்றாங்கன்னா அவங்க வந்து அனுசரிச்சு போயிடுவோம், நமக்கான ஒரு ஒரு ஒப்பந்தமோ ஏதோ ஒன்று பேச்சுவார்த்தையோ நடந்ததை நம்ம வந்து நம்ம எப்படியாவது லாபகமா எடுத்துக்கலாம்னு வெயிட் பண்றாங்க, காத்திருக்காங்கல்ல. எடப்பாடியா ரொம்ப திறமையான அரசியல்வாதி பிரேமலதா விஜயகாந்த். காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம் தான் பெருசு. அவங்க பல தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபாங்கிறது அவங்க உரிமை தான் அந்த அலையன்ஸில். அவங்க இல்லைன்னா நிலைமையை எடப்பாடிக்கு இன்னும் கீழே போயிருக்கும். கேப்டன் சிம்பதி இல்லைன்னா ரொம்ப பாதிச்சிருப்பார். அவர் ஒரு காரணத்துக்காக சொன்னாலும் கூட என்டியூரன்ஸ் இஸ் ஏ வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸ். பிரேமலதா அம்மையார் வந்து தன்வழி துணைவழி மாற்றான் வழி எல்லாம்
பொருத்தி பார்த்து இன்னைக்கு என்டியூரன்ஸோட இருக்க வேண்டியதுதான் பிரேமலதா அம்மையாரோட அரசியல் நகர்வு. அதனால தான் தன்னோட ஆதங்கத்தை காட்டிக்கிட்டு உடனே வந்து ட்விட்டரை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. என்னோட அனுமானப்படி கிடைச்சிருமா? என்னோட அனுமானப்படி ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கலாம் பிஹைண்ட் த சீன். பொறுத்துருங்க, நாங்க பண்ணிடுறோம். உண்மைதான், கேப்டன் சிம்பதியில தான் நாங்க பல தொகுதிகளில் டெபாசிட் வாங்கினோம். உங்க கான்ட்ரிபியூஷன் பெருசு, பொறுத்துருங்க. ஒரு இதுல எமோஷனலா சொல்லிட்டோம், பொறுத்துருங்கன்னு ஒரு சமரச முயற்சி பண்ணப்பட்டிருக்கோம். ஏன்னா அவருக்கு தெரியும் தேமுதிக இல்லைன்னா என்ன கதி ஆயிருப்பாருன்னு. என்னோட 15% சபதத்தில் நான் ஏறக்குறைய ஜெயித்திருப்பேன். 5% டிஃபரன்ஸ் வந்திருக்காது. விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகாக உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் மாறி இருக்கு பாத்தீங்களா? என்னுடைய பேட்டிகளையும் அவங்க வெறும் காலி பெருங்காய டப்பான்னு பலமுறை பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆமாவா? இன்னைக்கு அந்த சிம்பத்தி ஏடிஎம்கேவுக்கு பலம் சேர்த்திருக்கிறது, இல்லைன்னா இன்னும் கீழே போயிருக்குன்றது நீங்க உங்க ஸ்டேட்மெண்ட்டா சொல்றீங்க. அவங்களும் காத்திருக்காங்க. காத்திருந்து நம்ம பார்க்கலாம். மொத்தம் 6 எம்பி இங்க காலி ஆகுது. இன்னைக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கக்கூடிய அண்ணா, மக்கள் திலகம், முத்தமிழறிஞர், புரட்சி தலைவி சமாதிக்கு வர கூட்டத்தை விட கேப்டன் ஆலயத்துக்கு வரக்கூடிய கூட்டம் தமிழ் மண்ணில் அதிகம். எந்த பத்திரிகையாளர்னாலும் நீங்க ஸ்கிரீன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு கேப்டனுக்கு ஒரு சிம்பதி இருக்குது. எனக்கே 2016ஆம் ஆண்டு நம்மளோட இது ஐயா அலரிசாமி நாயுடு மகன் பின்னாடி கலைஞரும் புரட்சி தலைவன் ஐயா கேப்டன் ஐயா மூப்பு நாட்டை வந்த மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டோம். கோட்டை விட்டதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தம். அந்த கோபத்தில் தான் அவங்க 2021 எடுத்த ஓட்டுக்கு நான் என்னோட விமர்சனங்களை வச்சேன். ஆனால் 24 அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒர்த் இருக்குங்கிறது தான் இன்னைக்கு 100க்கு 100 உண்மை. ரைட். ஆனால் தேமுதிக அந்த ராஜ்யசபாவுக்கு தகுதியுடைய கட்சியாக தான் இருக்குது. அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. அது 26 நம்ம அவங்களோடவே இருப்பாங்களா, ஏடிஎம்கேவோட இருப்பாங்களா, இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு எண்ணப்பாடோட நேற்றிலிருந்து ஏதாவது உதித்திருக்கா புதுசா? அவங்களுக்கு அரசியல் அரங்கத்துக்குள்ள பாமக வர்சஸ் தேமுதிகங்கிறது நீண்ட நாள் விரோதம். அதாவது எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல கேப்டன் விஜயகாந்த் ஏஆர் முருகதாஸ் இல்லை திருமணத்தில் முருகதாஸ் திருமணம் தான் வந்து பாமக விமர்சனம் பண்ணார். அந்த இடத்துக்குள்ள அதுக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் வந்து 2014 கேப்டனால வெற்றி பெற்றவங்க அதெல்லாம் மறைஞ்ச பிறகு அதை ரெகனைஸ் பண்ணிட்டாரு. நான் அதை கெடுக்க விரும்பலை நம்ம. பட் அந்த கடந்த கால வரலாறு தான், அதை சொல்லணுங்கிறக்காக தான் சொல்கிறேன். அதை கெடுக்க விரும்பலை, சொல்லணுங்கிறக்காக சொல்கிறேன். அப்போ வந்து ரஜினிகாந்த் தோத்த இடத்துல நின்று பாமக கிட்ட போர் புரிஞ்சார். நிறைய விஷயங்கள் சொல்லலாம், எல்லாரும் சொல்லிடுவோம். வழக்கமாக நம்ம சொல்கிறது, அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏன்டா ஆள் இருக்கக்கூடாதுன்னு கேப்டன் விஜயகாந்த் அந்த இடத்துக்குள்ள தெளிவாகவே கேட்டார். அது எந்த இடம்னா 2004 அண்ணன் ரஜினிகாந்த் தோத்து போன இடத்துல இருந்து விருத்தாச்சலத்தில் நின்னார். சிங்கத்தை அந்த குகையில் சந்திச்சார், வெற்றியை பெற்றார். பண்டூட் ராமச்சந்திரன் அண்ணன் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த மிகப்பெரிய இன்டலெக்சுவல் ஜெயண்ட் பண்டூட் ராமச்சந்திரன் அண்ணனோட ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அந்த இடத்துக்குள்ள டாக்டர் ஐயா கிட்ட உள்ள அந்த இதை செட்ரேட் பண்ணுறதுக்கு அவரும் வந்தார். நாமளும் வந்து கேப்டன் ஜெயிப்பார், 8% ஓட்டு எடுப்பாருலாம் ஜென்ராமெல்லாம் கலந்துக்கிட்ட பல விவாதங்களில் சொன்னோம். 8% தான் நம்மளும் சொன்னோம். நடராஜனும் அசஸ் பண்ணி கரெக்டாக சொன்னார். கேப்டன் அதில் 8% வந்ததுலேருந்து பாமக தான் வட தமிழகத்தில் டிசைடிங் ஃபேக்டருங்கிற இது வந்து அவங்களுக்கு போச்சு. அது பிறகு கேப்டனுக்கு எதிராக அண்ணனும் தம்பியும் நீரடித்து நீர்வதில்லை, ஒரு தாய் மக்கள்னு ஒரு தமிழ் ஜாதி ஒற்றுமைன்னு டாக்டர் ஐயாவும் தொல் திருமாவளும் சேர்ந்தாங்க. ஓகே, அதை நம்ம ஒன்றும் தடுத்துட முடியாது, சேரட்டு அவங்க இருக்கட்டுன்னு தான் நம்ம சொன்னோம். ஆனால் அது வந்து விஜயகாந்துக்கு எதிரான ஒரு எதிர்மறை எதிர்ன்னு சொல்லும்போது 2011 ரெண்டு பேருமே சேர்ந்து நின்று எலித்தவளை நட்பாகி பொருந்தா கூட்டணி ஆகி போயிட்டாங்க. கேப்டன் வந்து வட தமிழகத்தில் 15% ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ணார். எங்கள் பகுதியில் ஜெயலலிதாவுக்கு அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணலை. கேப்டன் ஓட்டே வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக வந்த கேப்டன் ஓட்டே வந்து எங்கள் தென் பகுதிகளில் வந்து திமுக கூட தங்கிச்சு. ஆனால் இங்கே பாமக விடுதலை சிறுத்தைகள் பொருந்தா கூட்டணிக்கு எதிராக கேப்டன் வந்து பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணார். அந்த அரசியலுங்கிறது வந்து 2009 2011 பாமக வந்து வீழ்த்திட்டு. ஸோ பாமக வெற்றி கூட்டணின்னு கலைஞரும் ஜெயலலிதாவையும் கை சுண்டி பெரிய சக்தியாட்டு ஐயான்னு கலைஞரும் ஜெயலலிதாவும் புரட்சி தலைவியும் டாக்டர் ஐயாட்ட நின்ன காலகட்டம் போய் விஜயகாந்துக்கு எழுச்சி பாமகவை வீழ்த்திடுச்சு. அதுக்கு பிறகு அவங்க 2014 ஒரு வன்னியர் கூட டிக்கெட் கொடுக்கலன்னு பாமக தரப்பிலிருந்தே கூட்டணிக்குள்ளே இருந்து தேமுதிகவுக்கு எதிராக செயல்பட்டாங்க. டாப் ஆஃப் தி ஆல் ஒரு ஜாதிக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமன்னு தேமுதிக அறிக்கை விடவும் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு பாமக தான் தேவை, வன்னியர்கள் தான் தேவை, இது எடப்பாடியில் நான் ஜெயிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்து தேமுதிகவை அலையன்ஸை விட்டு தள்ளி விட்டுட்டார். அதுக்கு பிறகு 2024 பாமக
என்டிஏக்குள்ளே நிற்கும் போது தேமுதிக இங்கே வந்தாங்க. அப்போ இவங்க 2 பேரும் ஒரே அணியில் சேர்ந்து நிற்கிறதும் கூட ஒரு பெரிய சிக்கலாக வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அது முட்டல் மோதலோட தான் அது இருக்குது. ஆனால் அந்த மனக்கசப்புகள்லாம் இப்போ மறந்துட்டாங்களே சார். 2014 ராஜ்நாத் சிங் பக்கத்துல எல்லாம் உட்காந்தாங்களே, எல்லாரும் ஒன்னா தானே உட்காந்தாங்க, அதெல்லாம் நடந்திருக்கு. அந்த 2014 தான் பாமக சார்பாக ஒரு வன்னியரை கூட 14 சீட்டில் கேண்டிடேட் போடலன்னு ஒரு செய்தியை அவங்க பரப்புனாங்க. சரி, அது நியாயமற்ற செய்தி. அந்த கட்சி 14 சீட்டில் அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கு பண்ணுவாங்க. நானே கூட ப்ரோ வன்னியர் கேப்டன் பண்ணணுங்கிறதும் சிஆர் பாஸ்கரனுக்கெல்லாம் டிக்கெட் கொடுக்கணும்லாம் அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சிருக்கிறேன். ஏன்னா ராமதாஸை பலவீனப்படுத்தணும்னா ப்ரோ வன்னியர் பண்ணணுன்னு அந்த காலகட்டத்தில் நாம் சொன்னோம். ஜெயலலிதா அம்மையாரே முகமது ஆசிப்பும் எஸ் திருநாக்கரசு முதலியாரும் செங்கல்பட்டுலேயும் முகமது ஆசிப் வெள்ளூர்லேயும் தோத்தம் பிறகு நாம தான் ஜெயலலிதா அம்மையார்ட்ட ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் பண்ணுங்கிறத சொன்னோம். அந்த இடத்துக்குள்ளே வெள்ளூரில் ஒரு வன்னியர் அதிமுகவில் நின்று செங்கல்பட்டில் ஒரு வன்னியர் நின்னா மூர்த்தியையும் என்டி சண்முகத்தையும் தோற்கடிச்சிடலான்னு நம்ம சொன்ன பிறகு தான் ஜெயலலிதா அம்மையார் ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸின் ஸ்ட்ராட்டஜியில் 8 வன்னியர் கேண்டிடேட்டை அவங்க நிறுத்தினாங்க. ஸோ ராமதாஸை தான் எதிர்க்கணுமே தவிர வன்னியரை எதிர்க்கக்கூடாதுங்கிறல தான் அந்தியூர் சிவாவை ஸ்டாலின் வந்து விக்ரவாண்டியில் கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க. பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அன்னைக்கு அமைச்சராக்கிருங்க. நான் தான் சொன்னேன், ஒரு எளிய தொண்டர் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அந்த பகுதி மக்களின் ஒரு வளர்ச்சிக்கு அவர் மினிஸ்டராக இருந்து ஒரு பெரிய எம்பவர்மெண்ட் தான். அந்த பகுதி அரசியலே யார் வச்சுருக்கா அதை பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் வரணும், அப்போ தான் திமுகவுக்கு நன்மை பயக்கணும். ப்ரோ வன்னியருங்க ஸ்ட்ராட்டஜி ஜெயலலிதாவுக்கு ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ இவரும் பண்ணுறாரு ஸ்டாலினும். ஸோ இந்த அரசியல் நகர்வில் தேமுதிக ஒரு டைப்பாக அவங்க கேண்டிடேட் போடுறாங்க. அதில் வன்னியர் இல்லைன்னு பாமக அந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணது நியாயமற்ற ஒரு செயல். ஆனால் கேப்டனுக்கு வந்து தர்மபுரி கூட்டத்தில் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் கலைஞர் இவங்களுக்குள்ள இம்பார்ட்டன்ஸை அன்புமணி கொடுத்தாரு. நம்ம நேரில் பார்த்துருக்கோம். நானும் அதை எப்படி அந்த நிகழ்வுகளை வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன். அதற்கு பிறகு பெருந்தன்மையாக கேப்டன் மறைவுக்கு பிறகு அன்புமணி அவர்கள் வந்து அந்த நிகழ்வை நான் அந்த காலகட்டத்தில் அவங்க நடந்த சம்பவத்தை ரெகனைஸ் பண்ணாத அந்த கேப்டன் மறைவுக்கு பிறகு பெருந்தன்மையாக ரெகனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பழைய விஷயமெல்லாம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது மறுபடியும் தேமுதிக பாமக சேராத மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பழைய வரலாறை விட்டுருங்க சார். இன்றைக்கி அவங்கெல்லாம் மனமாச்சரியங்கள் மறந்து எல்லாம் ஒரே கூட்டணியில் இருந்திருக்காங்க. இன்றைக்கும் நட்பு பரஸ்பரம் தேமுதிக ஐயா விஜயகாந்த் அவர்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு அன்புமணி, அதெல்லாம் நடந்திருக்குல்ல எல்லாமே. இன்னைக்கு காலகட்டத்துக்கு வாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். அன்புமணி பெருந்தன்மையாக அதை கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அதை ரெகனைஸ் பண்ணாரு. நம்ம அதை கிளற வேண்டியது இல்லை, என்னால் வரலாற்றை பதிவு பண்ணக்காக சொன்னங்கிறது தான் என்னோட கருத்தாக சொன்னேன். சரி, இருந்த போதிலும் பாமக என்டிஏக்குள்ளே வந்ததுனால தான் தேமுதிக வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளே வந்தாங்க. ஏன்னா பட் இப்போ அதிமுக அலைன்ஸுன்றது இங்குக்கான தேர்தல், சட்டமன்றத்துக்கான தேர்தல் அப்படின்ற போது ஏடிஎம்கே அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே அப்படிதான் எல்லாரையும். ஆமாம்மா, நீங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கான சொல்லி இப்படி ஒரு பஜனையை ஒரு பத்திரிகையாளர் கூட்டம் பாடிட்டு இருக்குது. விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கில் இருக்கானால சீமான்கிட்டே எடப்பாடி பலகீனம் அடைஞ்சிட்டாரு. அது செங்கோட்டை கூட்டத்திலையும் தேனி கூட்டத்தையும் இதே பத்திரிகையாளர்கள் சீமானுக்கு லீடராக எப்படி களத்தில் நின்னாருன்னு கூட்டம் கட்டி ஏறுது. அமைதியாக இருந்து சீமான அட்டென்டிவாக கேட்குறாங்களும். இங்கே கூட்டம் எப்படி கலையுது, எடப்பாடி பழனிசாமிக்கு களத்தை விட்டு போனால லீடர்ஷிப் அடிபட்டிருக்குங்கிறது எப்படி தெரியுது. இது 2026 எதிரொலிக்கு விஷயம் சார். நான் 2026 எதிரொலிக்குன்னு என் கருத்தை சொல்கிறேன். உங்கள் கருத்தை நீங்கள் வீடியோ போட்டுக்குங்க, யுவர் லிபர்ட்டி, உங்கள் உரிமை. என் கருத்தை நான் சொல்கிறேன், அவன் கருத்தை அவன் சொல்லட்டு. எவன் கருத்து சரியா வருதுன்னு யாராத்தா செத்தானு 2026 ரிசல்ட்ல பார்த்துட்டு போயிடலாம் சார். 26 நான் திண்டுக்கலுக்கு வழி கேட்குறேன் சார். நீங்க திருச்சிக்கு போனதை பத்தியே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் திண்டுக்கலுக்கான வழியை கேட்குறேன். நான் அந்த ரூட்டுக்கு என்ன வழி, எல்லாரும் அந்த ரூட்டை நோக்கி தான் போறாங்க. நம்ம திண்டுக்கல் தானே போகணும். சரி கேளுங்க. நான் இன்னொரு அரசியலையும் பார்த்துருக்கீங்க. எஸ்பி வேலுமணி அவர்களுடைய குடும்ப திருமண விழாவில் பிஜேபி தலைவர்கள் முகாமிட்டு இருந்ததும், அதே போல சிவராத்திரி அன்றைக்கு அமித்ஷா பங்கேற்ற நிகழ்வு, அதற்கு பிறகாக ஒரு 8 நிமிடம் திரு எஸ்பி வேலுமணியோட பேசினதாலாம் சொல்றாங்க. அதிமுக பாஜக கூட்டணி மலர்வது போல சில சமிக்கைகள் தெரிகிறது சார். கொங்கு வேளாளர் கம்யூனிட்டியில் பிரைட் ஆட்டு, பெருமைக்குரிய ஒரு ஆட்டு, மோடி தன் அறிக்கையில் சொன்னதை ஓவிய விளக்கமாட்டு நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் கொங்கு வேளாளர் கவுண்டர் அமைச்சர்கள் எல்லாம் அண்ணாமலை பக்கத்தில் சந்தித்தோம், போட்டோ எடுத்தோம், பக்கத்தில் இருந்தோம். அண்ணாமலைன்னு ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு கொங்கு வேளாளர் கவுண்டராட்டு அண்ணாமலை எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு இதுக்கு வந்துட்டுன்னு நான் கருதுகிறேன். 1. 2வது ஒரு பெரிய ஆர்கனைசராட்டு செந்தில் பாலாஜி
வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி 3 பேரும் அதே கம்யூனிட்டி தான். தமிழ்நாட்டில் டாப் லெவல் ஆர்கனைசர்ஸ் செந்தில் பாலாஜி, வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி. அதில் வேலுமணி கோட்டை விட்டார் என்றாலும் அண்ணாமலை போலரைசேஷனில் 2வது வந்துட்டார். ஏதோ வேலுமணி விட்டு கொடுத்தாரு, அதெல்லாம் இல்லை. அண்ணாமலை ஒரு லீடராட்டு அனைத்து ஜாதிகள் ஆதரவில் 2வது இடம். அங்கே தேமுதிக இல்லை, மதிமுக இல்லை, கொங்கு ஈஸ்வர அண்ணன் நம்ம அண்ணன் தான், செல்வாக்கான அண்ணன், அவர் கூட அங்கே இல்லை. இல்லாமல் அண்ணாமலை வந்தார். அந்த இடத்துக்குள்ள ஆர்கனைசர் 2வது இடத்த விட்ட வேலுமணிக்கு ஒரு மேஜர் பிளேயராக, ஒரு முக்கிய அரசியல் சக்தியாக 2026க்குள்ள தமிழக அரசியல் களத்தில் வரணுங்கிற ஆசை வந்துட்டு. he wants to be a decisive player. யாருக்கு அந்த ஆசை? வேலுமணிக்கு வந்துட்டு. எடப்பாடி தலைமையிலிருந்து விலகி தான் தலைமை ஏற்கணும்னு நினைக்கிறாரா? எடப்பாடியை ரிவோல்ட் பண்ணி தான் அது வரணும்னு ஆசை இல்லை. நோபடி அதர் தான், எனிபடி அதர் தான் எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி ஆதரவா கூட வேலுமணி வரலாமே. அது எப்படி சாத்தியப்படும்? சாத்தியப்படுமா? இந்த குறுக்கு விளையாட்டு சார் ஒவ்வொருத்தரும் அவங்க கனவுல தான் போவாங்க. ரைட் சார். யாராவது ஒருத்தருக்கு கனவு தான் சாத்தியப்படும். எல்லார் கனவுலையும் கனவு சாத்தியப்படாது. அதுக்காக யாரும் கனவு காணக்கூடாது, யாரும் சிஎம் ஆக முயற்சி பண்ணக்கூடாதுன்னா இல்ல. எனக்கு அதிமுகவில் இருந்து யார் சீஃப் மினிஸ்டர் கேட்டா செங்கோட்டையன் ஆகணும்னு நான் சொல்லுவேன். அது வேற விஷயம். சரி, அதுக்காக வேலுமணி எல்லாரையும் இது பண்ணி விடுறீங்க, சீண்டி விடுறீங்க. நீங்க தான் பெரிய, எடப்பாடியை விட பெரிய மனிதர், நீங்க தான் உழைப்பால் உயர்ந்தவர் அப்படின்னு அவரை சொல்லி உற்சாகப்படுத்துற மாதிரி தெரியல. இது அவங்கள தட்டி எழுப்புற மாதிரி தெரியுது. செங்கோட்டை அண்ணனை நீங்களாம் போர்க்குடி தூக்குங்க, சசிகலாவுக்கு எதிராக நிற்கணுங்கிறதெல்லாம் நான் ஸ்கீம் பண்ணி ஒர்க் பண்ணோம். கிருஷ்ணசாமி அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தா ஜெயலலிதா கூட இருக்கவங்க எதிர்ப்பாங்க. எப்படி கொண்டு வர்றது என்னங்கிறதெல்லாம் அண்ணங்கிட்ட நாம தான் இது பண்ணணும். எப்படி கேண்டிடேட் விடணும் சமூகநீதி பார்வையில்ங்கிறதெல்லாம் அண்ணங்கிட்ட நாம தான் சொன்னோம். அண்ணன் சிஎம்மா வரணும். நாம ஒர்க் பண்ண அரசியல் சூழ்நிலையில் அண்ணன் ரிவோல்ட் பண்ணிடக்கூடாதுன்னு எம் நடராஜனே அவருக்கு மந்திரி பதவி, கட்சி பதவி கொடுத்து அதை இது பண்ணிட்டாரு. செங்கோட்டையன் சிஎம்மா வரணுங்கிறத நான் இன்னைக்கு சொல்லலை. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே சசிகலா குடும்பத்துக்கு எதிராக, நடராஜனுக்கு எதிரான எங்களோட காய் நகர்த்தல்ல செங்கோட்டை அண்ணனும் ஒரு பெரிய இதாட்டும் அன்னைக்கே நினைச்சுதான் நம்ம பண்ணணும். இன்னைக்கும் அவரை சொல்றது எடப்பாடி தலைமை சார், மொத்த பேரும் எடப்பாடி தலைமையில இயங்கக்கூடியவங்க. அதான் சார், இன்னைக்கு எடப்பாடிக்கு 20% ஓட்டு தான் இருக்குது. சரி, ஒரு கூட்டணி ஒரு ரீஅலைன்மெண்ட் வரும்போது அதிமுகக்குள்ள எனிபடி அதர் தான் எடப்பாடி பழனிசாமின்னா தான் ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியும்னு ஒரு சூழ்நிலை வந்துன்னா யாரு இது மாதிரி எனிபடி அதர் தன் எடப்பாடி பழனிசாமின்னு யார் அந்த மைண்ட் செட்ல இருக்கிறது? எல்லாம் இந்த 20 தேமுதிக 2.6, பாமக 4.3, பாஜக அந்த கூட்டணியோட சேர்த்து 11 பன்னீர்செல்வம், தினகரன் எல்லாரும் ஒன்னா இருந்து என்டிஏ அதிமுக வரும்போது எனிபடி அதர் தான் எடப்பாடி பழனிசாமி வந்தா அந்த இடத்துக்குள்ள என்னோட சாய்ஸ், நான் வெளியே தான் இருக்கிறேன், செங்கோட்டை அண்ணனா இருக்க முடியும். பட் வேலுமணி ஆஸ்பயர் பண்றதுல தப்பு இல்ல. இதெல்லாம் நீங்க எப்படி கணக்கு போட முடியும்? எடப்பாடி அந்த கட்சியின் முதல்வர் வேட்பாளர், திமுகவுக்கு ஸ்டாலின் முதல்வர் வேட்பாளர், ஆமா தானே? விஜய் அந்த கட்சியின் முதல்வர் வேட்பாளர், சீமான் அந்த கட்சியின் முதல்வர் வேட்பாளர். வேற என்ன யார்? நான் ஏதாவது மறந்துட்டுனா சொல்லுங்க. இதுல எங்க செங்கோட்டையன் இதுல புதுசா முதல்வர் வேட்பாளரா வந்தாரு? இது எங்க அவருக்கு எங்கயாவது ஆசை இருக்கா? இது எஸ்டாப்லிஷ்ட் நாம். நான் கொடுத்த வாய்ப்பே அவர் வேண்டான்னு, ஆமா தானே? இது எஸ்டாப்லிஷ்ட் நாம். ஆனா நீங்க நினைக்கிறது அவங்க எப்படி சார் இது அவங்க ஆஸ்பயர் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? ஏற்கனவே கிடைத்த வாய்ப்பையே நழுவி விட்டவர் தான் தர செங்கோட்டையன். வேண்டாம், எனக்கு அது வேண்டான்னு தானே அவர் ஒதுங்கினாரு. இல்ல அந்த கூவத்தூர்ல அப்படி நடந்ததா சொல்றாங்களே. அது கூவத்தூர்ல அவர் ஏமாற்றப்பட்டார். செங்கோட்டை ரெடியா தான் இருந்தாரா? அப்போ அது வேற இதுல அது பண்ணப்பட்டது. இவருனா லீடர் ஆயிடுவாரு, எடப்பாடினா லீடர் ஆயிட மாட்டாருன்னு நினைச்சாங்க. எடப்பாடி இன்னைக்கு லீடர் ஆயிட்டாரு சார். ஆயிட்டாரு, நான் மறுக்கலையே. அப்புறம் என்ன அதற்கான தேவையா புதுசா இப்ப செங்கோட்டையன் வராரு, வேலுமணி வராரு? அன்னைக்கு நினைச்சாங்கன்னு தானே நான் சொல்றேன். நான் தப்பா சொல்லி நிற்க முடியாதுன்னா 15% நிறுத்தணும்னு சொன்னா 4 விஷயம் நடந்து 15% நிறுத்தினா நடக்கல. அடுத்தாலே அது நிறுத்தணும்னா அதுக்கான வேலைகளை களத்துக்குள்ள இறங்கி பார்த்தா தான் முடியும். பட் எடப்பாடி இருந்தால் அது உங்களால அது சாத்தியப்படுத்த முடியாது, அப்படிதானே? எடப்பாடி லீடர் தாங்கிறத நான் மறுக்க வரல. நம்ம ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணாம நம்ம பண்ணா நம்ம ஏமாளி ஆயிரும், ஏமாந்து போயிடுவோம். அதனாலதான் எடப்பாடி கார்டர் நட்டு கிராக்குன்னு தான் சொல்றோம். அன்னைக்கே ஐயா நடராஜனையும் அவருக்கு துணைவியார் சசிகலா மேரம் அலோவ் பண்ணியிருந்தா இந்தியன் லெவலில் இன்னைக்கும் அவங்க தான் சிஎம்மா இருப்பாங்க. இந்திய லெவலில் மோடிக்கு 240 இன்னும் கொஞ்சம் யூபியில் குறைச்சிருப்பாங்க. பெரிய ஆளுங்க, கில்லாடிங்க, திறமசாலிங்க. அதனால தான் கிராக் டவுன் பண்ணுன்னு சொல்றோம். இப்பவும்
எடப்பாடி பழனிசாமி வீக்கன் பண்றதுதான் மோடிக்கு நல்லதுங்கிறத நாம சொல்றோம். ஆனா அப்படி மனநிலையில பிஜேபி இல்ல. மோடி ஏத்துக்கிட்டாரு நான் நம்புறேன். எப்படி ஏத்துக்கிட்டாருன்றீங்க? அண்ணாமலையே கொஞ்சம் அமைதி காக்குறாரு பாத்தீங்களா? எல்லாமே வேகம் அவர்கிட்ட இல்ல. எல்லாமே வேகம், எல்லாமே வியூகம். பொறுத்திருந்து பாருங்க சார். அண்ணாமலையினுடைய ஸ்பீச் லண்டனுக்கு முன்பு, அவர் லண்டன் தான் படிக்க போனார். லண்டன் படிப்பதற்கு முன்பும் பின்பும் நம்ம எடுத்து பார்க்கலாமா? வேணா டேட்டாவோட நம்ம எடுத்து பார்ப்போமா? இன்னும் ஒரு வருஷம் இருக்குது மாதேஷ். அடுத்த வருஷம் பிப்ரவரி இருக்குது மாதேஷ். எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தக்கூடிய வீகத்தை தான் தாமோதரதாஸ் நரேந்திர மோடி எடுப்பார். அதை செயல்படுத்த எடுத்திருக்காரு. அதை சொல்லுங்க. மோடி எடுத்திருக்காரான்னு நமக்கு தெரியல. நீங்க எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. உங்களுடைய திட்டம் அது. அண்ணாமலையே என்னன்றாரு? எங்களுக்கு எதிரி இல்ல, அதிமுக ஒன்றும் எங்களுக்கு எதிரி இல்லைன்றாரு. அதெல்லாம் ஒரு இடத்தை ரீச் பண்றதுக்கு பல வழிகள் இருக்குது, பல வித்தைகள் இருக்குது. அதெல்லாம் நீங்க பொறுத்திருந்து பாருங்க. டோன்ட் ரஷ் டு கன்க்ளூஷன். மோடி 29 தான் மோடிக்கு முக்கியம். 26 ஒண்ணு மோடிக்கு முக்கியம் இல்ல. 24 மோடிக்கு வேப்பல அடிச்சவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. ரெட்டையில நாயகர் வந்து சீட்டு தர முடியாம அந்த மோடிக்கு 240 வந்து என்டிஏ மெஜாரிட்டி வந்து அந்த தேர்தல் களத்துக்குள்ளே வந்து எங்களுக்கு மக்களவை முக்கியம் இல்லை, 26 தான் முக்கியம்னு போயிட்டாரு. அதே மாதிரி மோடிக்கும் 26 முக்கியம் இல்லை, 29 தான் முக்கியம். அதனால தான் எடப்பாடி ஒரு பொருட்டான கருதாம ராஜ்நாத் சிங்கை கலைஞர் நாணய வெளியீட்டுக்கு மோடி அனுப்பி வச்சாரு, ட்வீட் போட்டாரு. எமர்ஜென்சி ஏத்த முதலமைச்சர் மகன் என்பதால் ஸ்டாலின் சிறையில் மிசாவில் கைது செய்யப்பட்டாருன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அண்ணாமலை he has to cut a sorry face. திமுக எதிர்ப்பு அரசியலை பண்ண அண்ணாமலையே அந்த கலைஞர் இதுக்கு வந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அண்ணாமலைக்கு இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் எல்லா இடத்துலையும் வரும். இதெல்லாம் ஒரு அடாப்டபிலிட்டியோட ஆர்டிகுலேட் பண்ணி எண்ட் ஆஃப் தி டே சாதிக்கக்கூடியவர் தான் அண்ணாமலை. இல்லை சார், எடப்பாடி விஷயமே நீங்க பாருங்க. அவர் வந்து தலைவரா இன்றைக்கு தவம் வைத்து உருவெடுத்து விட்டார். ரவீந்திரன் துரைசாமி சொல்லிட்டீங்க அவர் தலைவர், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனால் அவர் அங்கீகரிக்கப்படாத நிலையிலே அவர் பிஜேபி உயரம் என்னன்னு 5 சீட்டு கொடுத்திருக்காரு. ப்ளீஸ் 1 மினிட். அப்பவே சொன்னா ரெட்டலைக்குள்ள ஓட்டு இல்ல, எடப்பாடிக்கு உள்ளக்கூடிய ஓட்டு தான். நான் முடிஞ்ச பிறகு சொல்ல மாட்டேன். ரெட்டையில சமநீதி சூறையாடக்கூடிய சின்னம் ஒவ்வொரு ஜாதிகிட்டையும் சொன்னேன். நாடார்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஜெயலலிதா பண்ண குளோரிஃபை பண்ணது கூட எடப்பாடிக்கு மனசு இல்லை. நாடார்கள் போடாதீங்கன்னு நாடாள்கிட்ட பேசணும் சொன்னோம்னா போட்ட வன்னியர்கள் வந்து 10.5 தான் போட்டாங்க, ரெட்டலைக்கு போடல. 10.5 கொடுத்த எடப்பாடி வன்னியர்களின் தலைவராக தான் நிற்கிறாருங்கிறத நான் மறுக்க வரலையே. லீடர் தான், அவருக்கு உளுந்த ஓட்டு தான். ரெட்டலைக்கு உளுந்த ஓட்டுன்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அந்த ஆர்குமெண்ட்டை நான் வைக்க தயாரில்லை. இன்னும் சில பேர் ரெட்டையில பைண்டிங் போல்ஸ் அதுக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நான் சேலத்தில் 38 எடுத்தது 8 தான் எடுத்திருக்கான்னா சேலத்து ஓட்டை எடப்பாடி கையிலேயே கொடுக்குறேன். என்றாலும் ஒரு லெவலுக்குள்ள இன்னும் கொஞ்சம் அவரை மார்ஜினைஸ் பண்ண முடியும்னு நான் கருதுறேன். அவர் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலும் பண்ண தப்பை வச்சு அதை பண்ணிடலான்னு நான் முயற்சி பண்றேன். சார், மோடி வந்து எடப்பாடியை பலவீனப்படுத்தணுன்ற எண்ணத்துல தான் அடுத்து 26 எதிர்கொள்ள போறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்க என்ன பாடு அப்படி இல்லை போல தெரியுது. அமித்ஷா வேலுமணியை சந்தித்ததாகலாம் சில தகவல் வருது. நமக்கும் சில நண்பர்கள் சொல்றாங்க. அமித்ஷா வந்து வேலுமணி கிட்டையோ மற்றவர்கள்கிட்ட அங்க பார்த்த அதிமுகவின் தலைவர்கள் யாரேனும் பார்த்திருந்தால் அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காராம், எல்லாரும் ஒன்னா வந்து என்னை பார்க்கறதுனா பாருங்க, இல்லைன்ட்டா வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போனதா ஒரு தகவல் சொல்றாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அன்றைக்கே ஒரு முடிவு எடுத்தார். பிஜேபிக்கு இத்தனை சீட்டு தான், ஓகேங்களா? அதே போல அமித்ஷா வந்து அழைத்தும் அமித்ஷா சொல்லியும் ஏத்துக்கல. இரவு 2 மணிக்கு பேசிட்டு போனதை ஏத்துக்கல. அப்படியெல்லாம் தன்னை அரசியல் தெரிந்த ஒரு தலைவர் என்பதை நிரூபித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சோ 26 அப்ப எந்த அளவுக்கு லாபகமா எதிர்கொள்வார்? மோடி மனசுல உள்ள சிஎம் கேண்டிடேட் 26ல வேற, எடப்பாடி பழனிசாமி இல்ல. அவர் யார் முடிவு பண்ண அதிமுகவின் சிஎம் கேண்டிடேட்? எடப்பாடி அப்ப போட்டு 3வது போயிட்டு போறாரு. என்ன ஆயி போச்சு? ஒண்ணும் இல்ல. இப்ப அவர் யார் முடிவு பண்ண? 24 யாரு அதிமுகவின் சிஎம் கேண்டிடேட் முடிவு பண்ண? 24லே பல இடங்கள்ல வந்து எடப்பாடி 3வது போயிட்டாரு. 26ல இன்னும் ஒரு 80% இடத்துக்கிட்ட 3வது போவார். அது ஆப்பிள் சார், இது ஆரஞ்சு சார். எஸ், ஆப்பிள் ஆரஞ்சு டிஃபரன்ஸ் இருக்கு. அதுதான் ஹரியானாவில் சட்டமன்றத்தில் ஏறிட்டாங்க, மகாராஷ்டிராவில் ஏறிட்டாங்க, தென் டெல்லியில் 2 தடவை தோத்த இடத்துல 3வது ஜெயித்துட்டாங்க. அதே மாதிரி அது வேற இது வேற. 18 விட எஃபெக்டிவா மேல அது 26-30 வரை கொண்டு நிறுத்திடுவாங்க. அதுக்குள்ள வியூகங்கள் இருக்கு. அண்ணாமலையும் அதுக்கு தயாரா இருக்கிறாரு. எடப்பாடி அதுல பலகீனப்படுவாரு. சார், ஹரியானா வேற, பீகார் வேற, டெல்லி வேற, வெஸ்ட் பெங்கால் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். அது கூட வேறையா இருக்கலாம். ஆனா இது தமிழ்நாடு சார். அதை விட எஃபெக்டிவா இருக்குன்னு கூட சொல்லலாம். 26 ரிசல்ட் வந்தாதானே சார் தெரியும். சரி,
இப்போ ஏதோ ஒரு பாசாங்கு நடப்பது போல தெரிகிறது, இணைவார்கள் போல தெரியுது. அப்படியெல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியலையா? யார் இணைகிறா? அதிமுக பாஜக நட்புக்கரம் நேசக்கரம் நீட்டுவது போல தெரியும். எடப்பாடி மீண்டும் மலர போகிறது. எடப்பாடியை பலகீனப்படுத்துறது தான் மோடிக்கு 2026 வியூகம். அதிமுக இல்லைன்னா இங்க ஏற முடியாது சார் இவங்களால. அதை புரிஞ்சுக்கிட்டு மோடிக்கு டேம்ஸுக்கு என்டிஏ டேம்ஸுக்கு அது அடாப்டபிலிட்டியா வந்தாருன்னா அவருக்கு லாபம். அதிமுக டேர்ம்ஸுக்கு தான் என்டிஏ இறங்கி வரணும். ஆமாதானே? என்டிஏ மீன்ஸ் பிஜேபி சொல்றேன், அவங்க இறங்கி வரணும். அப்பதான் என்ன அதிமுக பெருசா பிஜேபி பெருசா? 26 மோடிக்கு முக்கியத்துவம் இல்லங்க. திமுக பெருசா அதிமுக பெருசா பிஜேபி பெருசா சார்? ஒரு எம்பி கூட இல்லாத எடப்பாடி வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு ஸ்டாலினுக்கு 22 எம்பியை மதிச்சு ராஜ்நாத் சிங் கலைஞர் நிறுவனத்துக்கு வந்துட்டு போன பிறகும் எந்த ஊர்ல இருந்து சார் பேசிட்டு இருக்கீங்க? பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் இருண்டு போயிருமா? எத்தனை பூனைகள் கண்ணை மூடிட்டு பூலோகம் இருண்டு போயிட்டுன்னு இந்த தமிழக பத்திரிகை உலகத்துல அலைகிறாங்க. அண்ணாமலையே டெல்லி சொல்றத கேட்டுட்டு பயணம் அண்ணாமலை அவருக்கு தப்பா ஏதாவது சொல்லி அவருக்கு ஏதாவது வேற ஏதாவது சிக்கல் ஏற்பட்ட போகுது சார். அண்ணாமலை ஹேஸ் டு கட் ஏ சாரி ஃபேஸ் இன் கலைஞர் ஃபங்க்ஷன் நானே சொல்றேன் சார். சரி, அப்போ அவங்க எடப்பாடி பலகீனப்படுத்துறது தான் சார் வீகம். என்னைக்கு கலைஞர் இதுக்கு ராஜ்நாத் சிங் வந்தாரோ அன்னைக்கு எடப்பாடிக்கு தெரியும் சார் வாராருன்னா வேற வழி இல்லாம பரிதாமா வாராருன்னு அர்த்தம். உங்களெல்லாம் ஒரு ஆளா மதிக்காம தானே கலைஞர் இதுக்கு ராஜ்நாத் சிங் அனுப்பி வச்சாங்க. ஒரே குரல் மாதிரி தெரியுது அண்ணாமலை குரலும். கூட்டணி விஷயத்துல இன்னும் ஒரு 6 மாசம் காத்திருங்க, அமித்ஷா வரும்போது இங்க வேறு மாதிரி ஒரு கூட்டணி இருக்கும்ன்றாரு. புதுசா சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு சூசகமா சொல்றாரு. எடப்பாடியும் வெயிட் பண்ணுங்க, பிஜேபியில யாரா இருந்தா என்னங்க இன்னும் 6 மாசம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்ற மனநிலையில் இருக்காரு. பாருங்க, 2 பேருக்குமே ஒரு சின்ன ஒரு மனநிலை மாறுவது போல தெரிகிறது. அதான் அவரு சொன்னார 3வது முறை மோடி வருவார் 330 சீட்டு தருவாருன்னு சொன்னவர் தானே 6 சீட்டுக்கு மேலே தரமாட்டேன்னு சொல்லி 12 சீட்டு குறைஞ்சி இல்லைன்னு அண்ணாமலை விட்டாரு. அண்ணாமலை சாதாரண ஆள் இல்லைங்க. நீங்க யாரெல்லாமோ பார்த்துருப்பீங்க. அண்ணாமலையை பார்த்து இப்போ பரிதி வைக்கிறீங்க. அந்த கம்யூனிட்டிக்குள்ள உள்ள எல்லா முன்னாள் அதிமுக அமைச்சர்களெல்லாம் அண்ணாமலை கிட்ட என்ன மரியாதை என்ன அந்தஸ்து புழுங்கி போயிருப்பார். முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் புழுங்கி போயிருப்பார். அரசியல் நாகரிகம் புழுங்கி போயிருப்பாரு எடப்பாடி பழனிசாமி. புழுங்கி போய் இருப்பாரு எடப்பாடி பழனிசாமி. சார், எடப்பாடி பழனிசாமி அவருடைய அளவு உயரம் அவருக்கு தெரியும் சார். அதே போல அரசியலும் தெரிந்தவர் சார். அவர் கீழ்நிலையிலிருந்து மறுக்கல்ல சார். ஆமா சார், 20% பாராளுமன்றத்தில் எடுத்தவர். விக்கிரவாண்டியில நாங்கள் நிற்காததுனால ரொம்ப பலகீனப்பட்டிருக்கிறாரு. அது 26ல தெரியும். நீங்க ஒரு தேர்ந்த அரசியல் திறனாய்வாளர், நான் உங்களை அப்படிதான் பாக்குறேன். நீங்க இன்னமும் ஈரோடு விக்கிரவாண்டியை வச்சுக்கிட்டே அதிமுகவை எப்பா 26 ரிசல்ட் வந்தாதானப்பா தெரியும். நீ யார் முடிவு எடுக்கிறதுக்கு? என் முடிவு 26 ரிசல்ட்ல தெரியும்னு சொன்ன பிறகு அதுக்கு பிறகு நீ பேசுறதுக்கே ஒண்ணு இல்லையப்பா. 26 ரிசல்ட் பார்க்கலாம் சார்ன்ட்டு ஒதுங்கணும். பிஜேபி ஆசைப்படுவது போல தெரிகிறது அதிமுக அலையன்ஸ்க்கு. நிச்சயமா அவங்க டேர்ம்ஸுக்கு அதிமுக வந்தா ஏத்துக்குவாங்க. என்ன டேர்ம்ஸ் சார்? ஏதாவது பொறுத்திருந்து பாருங்க. நீங்க ஏதாவது நம்பர் சொல்லி விடுங்க, அதையும் கேட்டுக்கிட்டோங்க. நாம நம்பர் சொல்றதா? இப்போ தேமுதிகவை என்டிஏ கொண்டு வந்துருவோம். அப்ப தேமுதிகவை என்டிஏவுக்கு. ஆமா 2.6 ராஜ்யசபா வேண்டாம். அப்ப பல சிக்கல் இப்சன் பட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்ப சொல்லுங்க. சரி, அப்போ 2026 பிப்ரவரியில தான் எல்லாமே. வீணா நீங்க தேமுதிகவை வேற ரூட்டு கூட்டு போய் கிடைக்கிற ராஜ்யசபாவையும் நீங்க விட்டுருவீங்க போல தெரியுது. நீங்க சொன்னதுக்கு ஒரு நம்பர் சொன்னதுக்கு நான் சொன்னனே தவிர அதெல்லாம் இல்ல. நல்ல ஐடியா சொல்லுங்க. 2026 பிப்ரவரி தான் எல்லாம் முடிவு பண்ணும். ரைட், அதனால காத்திருப்போம். ஆனா நீங்க என்டிஏ பக்கம் எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. என்டிஏனுமோ எடப்பாடி ஒத்துக்கணும், எடப்பாடி கூட இருக்கணும். எடப்பாடி கூட இருந்தாதான் நாம ஏதாவது எடப்பாடிய 15% 24ல சொன்னது தப்பிட்டு மீண்டும் சொல்றேன், எங்க அண்ணன் படையப்பாவில் சொல்ற மாதிரி ஒரு தடவை தப்பிட்டு 26ல தப்பாது 15 கிலோ கொண்டு போயிரும் சார். கடந்த முறை அதிமுக கூட இருந்ததுனால தான் 4 எம்எல்ஏ உள்ள போனாங்க. கரெக்ட், 4 எம்எல்ஏ உள்ள போனாங்க. தனியா நின்னா போக முடியுமா? கழிஞ்ச முறையில் அதிமுக பொதுத்தள கட்சி, இது ஒரு ஜாதி கட்சி. ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதிக்காரர் தலைவராக இருக்கிறாரு. அந்த தலைவராக இருக்க ஜாதியே அவரை விட்டு பெய்யாச்சு. ஒரு ஜாதியை நம்பி வன்னியர் கட்சி வெள்ளாள கவுண்டர் தலைமையை நம்பி இருக்கு. அதிமுக வன்னியர் கட்சியா? என் கருத்தியா 26ல பாத்துறோம். மோதிரோமியா 26ல போட்டு பாத்துறோமியா யார் மிஞ்சிரான்னு. சார், நீங்க மோதுறீங்க எடப்பாடி கிட்ட. பிஜேபி ஆனா மோதலையே அன்பு பாசம் அண்ணாமலை கூட நெருக்கம் காட்டுறாரு. அதான் மோடி எடப்பாடியை பலகீனப்படுத்துற வீகம் தான் எடுப்பாருன்னு நான் சொல்லிட்டேன். சசிகலா விஷயத்துல யார் ஜெயித்தா? அது நீங்க ஜெயிச்சீங்க. இன்னும் சொல்றேன், மிகப்பெரிய தியாக வரலாறு கொண்ட இளைய கணேசன் ஜெயிக்கல. எமர்ஜென்சி ஜெயிக்கணும்னு தான் நான் இவ்வளவு போராடுறேன். எமர்ஜென்சி ஹீரோ ஒரு காலத்தில் ஜீசஸுக்கு மாடலாக இருந்தவர், அந்த துரோகி யூதாஸுக்கு மாடலான மாதிரி ஒரு காலத்தில் ஹீரோவாக இருந்தவர் இன்னைக்கு ஜாதி வரி பிடிச்ச வன்மமான காமெடி நாட்டு மாறின அதுக்கு மாடலாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி தோத்தாரு. சத்திரியன் குருமூர்த்தி மோடியை பிஎம் கேண்டிடேட்டாட்டு ப்ரொமோட் பண்ணவர். தமிழக பாஜகவில் பெரிய சக்தியாட்டு அண்ணாமலை காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு நடுத்தர சக்தியாக காட்டின பொன் ராதாகிருஷ்ணன். என்ன சாதனை பண்ணார் சத்திரியன் குருமூர்த்தி?
இந்த எதுக்கு எல்லாத்தையும் சத்திரியன் மீறி என் கருத்தை சொல்லி எதுக்கு சத்திரியன் அவரு? என் கருத்தை முடிச்சிட்டு அதுக்கு பிறகு வாங்க. இது எல்லாத்தையும் மீறி ரவீந்திரன் துரைசாமி கருத்து நின்னது சசிகலா விஷயத்துல. ஆமா, சசிகலா விஷயம் ஓகே. அது இன்னொரு விவாதத்துல நான் வரேன். ஆனா எடப்பாடி விஷயத்துல நீங்க ஏதாவது தோத்துருவீங்களோன்னு பயந்து நான் உங்களை காப்பாத்த முயற்சி பண்றேன். அப்படியா? அவ்வளவு பாசமா? ஆமா சார். கவலைப்படாதீங்க மாதேஷ். நம்ம தர்ம நியாயத்தை தாண்டி எங்கேயும் போக மாட்டோம் மாதேஷ். சரி. நாம சத்திரியன் குருமூர்த்தி எடப்பாடியை தூக்கி போடும்போது காப்பாத்தினது நாம தான் மாதேஷ், நாம இல்ல, நம்ம நாடார் டீம் மாதேஷ். சரி சார். அதனால அவருக்கு எதிரா நம்ம அது பண்ணாலும் இயற்கை நீதி நமக்கு கை கொடுக்கும் மாதேஷ். சரி. டாக்டர் ஐயாவை அந்த கூட்டணி இதுவும் அந்த பிற ஜாதிகள் அந்த எதிர்ப்பை டைலூட் பண்ணதை தாண்டி அவருக்கு எதிராக என்னைக்காவது ஒரு வார்த்தை ஐயாவுக்கு எதிராக நான் சொல்லியிருப்பேன்னா, மனிதநீதிக்கு மனிதநீதின்னு நாம எது செய்தோமோ அதை தாண்டி போக மாட்டோம் மாதேஷ். இப்போ அவர் மோடிக்கு 24ல் பெட்ரோல் பண்ணாரு, அதுக்கு 26ல் மோடி அவரை பலகீனப்படுத்துவார். மோடி சென்றிக்காக தான் நம்ம மூவ் போகுது மாதேஷ். ரைட் சார். நீங்க சென்னை ஏர்போர்ட் பிடிச்சி டெல்லிக்கு போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. டெல்லி அவங்க நேரா கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து அந்த ரூட்ல எடப்பாடியை மனம் கவர்ந்தவரா மாத்திரணும் எப்படியாவது அப்படின்னு அவங்க அந்த முயற்சி பண்ணுறாங்க. நீங்க அதை நம்பவே மாட்டேன்றீங்க. சரி, சந்தோஷப்பட்டுங்க 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 சந்தோஷப்பட்டுங்க. ஒரு வருஷம் தானே மாதேஷ், பாத்திரலாம் மாதேஷ். ஆனா சசிகலா அடிக்கும் போது இருந்த ஒரு டென்ஷன், ஒரு வெறி, நடராஜன் 30 வருஷமா நடராஜன், அதெல்லாம் இல்ல, ஜாலியா தான் விளையாடுறோம். தெளிவா நாம ஜெயிப்போம் மாதேஷ். நியாயம் நம்மகிட்ட இருக்கு மாதேஷ். பார்க்கலாம் சார். திமுக vs அதிமுக தான் தமிழ்நாட்டு அரசியல் களம். ஆனால் நீங்க வேற மாதிரி ஒன்னு சொல்றீங்க. அந்த பைப்போலரை உடைச்சாதான் மோடி 29 ஜெயிக்க முடியும். மோடி உடைப்பார். ரைட், பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி மாதேஷ். மகிழ்ச்சிகரமான ஜாலியான ஒரு விவாதத்தை நடத்துனதுக்கு நண்பர் மாதேஷுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.